வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். ஸ்விங் ட்ரேடிங் என்றால் என்ன? ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம்? நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன? கடைசியாக ஸ்விங் ட்ரேடிங்கோட ஓவரால் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு வாரம் வச்சுருந்துட்டு அப்புறம் விற்றீங்க அப்படின்னா, இல்லை ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விற்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க ஸ்விங் ட்ரேடிங். ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை சில மாதமோ வச்சுருந்துட்டு அதை விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடரோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட சின்ன மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில வர்றது தாங்க. ஒரு 10% லாபமோ இல்லை 20% லாபமோ 25% லாபமோ இந்த மாதிரி லாபத்தை எடுத்துக்கிட்டு வர்றது தாங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரோட மெயினான கோல். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்த உடனே அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு 3 நாள் ஹோல்ட் பண்ணுறோம். 3ஆவது நாளில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 20% மேலே போயிருக்குங்க. ஸோ நாம் 3ஆவது நாளில் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு 20% லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ இதுக்கு தான் ஸ்விங் ட்ரேடிங். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சர் குயிக் ப்ராஃபிட். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது ஒரு 10% மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் வரலாம். ஒரு 20% லாபம் எடுத்துக்கிட்டு வெளியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் வரலாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் டைம் டு ட்ரேட். நீங்கள் நாள் ஃபுல்லும் ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு சிஸ்டம் முன்னாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டே ட்ரேடிங் பண்ணுறவங்க 5 மினிட்ஸ் சார்ட்டில் பண்ணுவாங்க. ஸ்டாக் ப்ரைஸோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி 3 வாட்டி ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாங்க. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த பிளேஸில் ஓப்பன் ஆகுது, ஸோ ஆஃப்டர்நூன் எந்த லெவலில் இருக்குது, ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எந்த லெவலில் க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா போதும். ஒரு டே ஃபுல்லும் உட்காந்து ஸ்டாக் ப்ரைஸை வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் அழகாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாங்க. ஸோ அடுத்து டிஸ்அட்வான்டேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் லாங் டேர்ம் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் 20% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் 30% மூவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஸ்டாக் ப்ரைஸ் 50% மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போணுச்சுன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு 20% இல்லை 30% ப்ராஃபிட்னா அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடணுங்க. இன்னும் மேலே போகணும்னு வெயிட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க அதிகம். ஸோ மேபி ஸ்டாக் ப்ரைஸ் அதோட இன்னும் மேலே போகலாம், நாம் அதை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ரிஸ்க். இப்போ எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் புதன்கிழமை ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, வியாழக்கிழமை பார்க்குறீங்க ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ஏறி இருக்குது, வெள்ளிக்கிழமையும் ஒரு லெவலில் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மார்க்கெட் வந்து ஹாலிடே. மறுபடியும் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வாங்கின ஸ்டாக் ப்ரைஸ் நீங்கள் வாங்கின லெவலோட ரொம்ப கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய லாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, மறுநாள் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு
ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்குங்க. இந்த ரிஸ்க் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ எதனால் அந்த மாதிரி கேப் டவுன் ஆக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு, இப்போ ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மண்டே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஓவர் நைட் ரிஸ்க்கை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இது வந்து ரேர் கேஸில் தாங்க நடக்கும். அது குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், நம்மளோட ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்து தாங்க இருக்கும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியர் மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதிகமாக சிக்னல் கிடைக்காது. பியர் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே டவுனில் மூவ் ஆகிட்டுருக்கும், எல்லா ஸ்டாக்குமே கீழே தான் இறங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் பை பண்ண முடியாதுங்க. ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷார்ட் செல் பண்ண முடியாது. ஓன்லி நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாங்க. கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஷார்ட் செல் பண்ண முடியாது. ஸோ பியர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அதிகமாக சிக்னல் கிடைக்காது, அதிகமான ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கான உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்து எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம், 4 hours டைம் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம், 1 day டைம் ஃப்ரேம்லேயும் வச்சு பண்ணலாங்க. உங்களுக்கு பகலில் ரொம்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேம்லேயுமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை 30 minutes டைம் ஃப்ரேம்லேயும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 1 day டைம் ஃப்ரேம் தாங்க. மோஸ்ட்லி நிறைய ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து 1 day டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் கூட. அடுத்து 3 important pillars ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். 3 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணுங்க. இந்த ப்ரைஸில் நான் அந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன் அப்படின்னா, ஏன் அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அதுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ சில ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட், சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட், கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட், இல்லை மூவிங் ஆவரேஜ் புல் பேக், இல்லை சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, போலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, விவாம்ப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர்ஸ், சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் சைஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபுல் கேபிட்டலையும் ஒரு ட்ரேடில் போடக்கூடாதுங்க. உங்கள் கேபிட்டல் 1 லட்சம் அப்படின்னா அந்த 1 லட்சத்தையும் ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% பிரிச்சுக்கலாம், இல்லை 25% பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுக்கிட்டு 20% அமௌண்ட்டை வந்து ஒரு ஸ்டாக்லையும், அடுத்த 20% ஒரு அமௌண்ட்டை வந்து இன்னொரு ஸ்டாக்லையும், அப்படிங்கிற மாதிரி 5 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். இல்லை 25% பிரிச்சுக்கிட்டு 4 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறோம். நீங்கள் ஒரே ஸ்டாக்கில் எல்லா அமௌண்ட்டையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% நஷ்டம் ஆணுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டங்க. ஸோ அதனால பொசிஷன் சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல பை பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, எந்த இடத்துல டார்கெட் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளியர் பிளான் வேணுங்க. ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுறீங்க, கரெக்டான ப்ரைஸில் வாங்கிடுறீங்க, ஆனால் கரெக்டான ப்ரைஸில் விற்றுட்டு வரீங்களா, லாஸ் அவாய்ட் பண்ணுறீங்களா, ப்ராஃபிட்டை கரெக்டாக புக் பண்ணுறீங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி நம்மளை கரெக்டாக ட்ரேட் பண்ண விடாமல் நம்மளை தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயமும் பேராசையும் தாங்க. ஸோ நம்மளோட க்ரீட் அண்ட் ஃபியரை எப்படி மேனேஜ் பண்ணுறோமா அதை பொறுத்து தாங்க நம்மளோட நம்ம பண்ணுற ட்ரேடோட ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்குது. ஸோ இந்த 3ல் ஸ்ட்ராட்டஜி வந்து 10% தாங்க முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஓவரால் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குவீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் செலெக்ஷன். எந்த ஸ்டாக்கில் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணணுங்க. ஸோ
எடுத்துக்காட்டுக்காக வீக்லி கெய்னர்ஸ், மந்த்லி கெய்னர்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வாங்க போகிறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன. ட்ரையாங்கிள் பேட்டர்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கா, மூவிங் அவர்ஸ் புல் பேக் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு எந்த இடத்துல வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணுங்க. ஸோ முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன வைக்க போகிறீங்க, டார்கெட் எவ்வளோ வைக்க போகிறீங்க, 1:2 1:3. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதையும் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷன் சைஸ் எவ்வளோ கேபிட்டலை அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. 20%, 25%, இல்லை மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா 10% மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பொசிஷன் சைஸை முடிவு பண்ணணுங்க. ஸோ அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்குது, என்ன பண்ணுவீங்க, பயத்தில் விற்றுட்டு வெளியில் வந்துடுவீங்களா, இல்லை ஸ்டாப் லாஸ் வரையும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் 2 நாளில் உங்கள் டார்கெட் பக்கத்தில் போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க, டார்கெட் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வைப்பீங்களா, இல்லை இந்த டார்கெட் ஹிட் ஆனால் போதும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் ட்ரேடை மேனேஜ் பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்து கரெக்டாக நீங்கள் லாபத்தை புக் பண்ணுறீங்களா, கரெக்டாக லாஸை புக் பண்ணுறீங்களா, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியில் வரணும். ஸோ கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க. முக்கியமானது ஒன்று, ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்ணீங்க, இந்த ஸ்டாக்கில் இந்த இடத்துல ஏன் பை பண்ணீங்க, இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, இந்த இடத்துல ஏன் டார்கெட் வச்சிங்க, ஸோ இந்த இடத்துல ஏன் விற்றுட்டு வெளியில் வந்தீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு எக்ஸல் ஷீட்லையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் 10 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா அந்த 10 ட்ரேடில் சில ட்ரேடில் லாபம் இருக்கலாம், சில ட்ரேடில் நஷ்டம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கடைசியாக உட்காந்துட்டு பார்க்கும்போது, இந்த ட்ரேடில் நான் ஏன் பண்ணேன், இந்த ட்ரேடில் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கற்றுக்கலாம். கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் அந்த 3 பில்லர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸில், இந்த ப்ராசஸில் அந்த 3 பில்லர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிங்க, அந்த சிக்னல் கண்டுபிடிக்கிறீங்களா, அங்கே தான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸ், ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட், என்ட்ரி ப்ரைஸ், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ அடுத்து ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, கரெக்டாக ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுறீங்களா, இங்கே தாங்க சைக்காலஜி இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி அந்த ட்ரேடை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ணி வைக்கிற ப்ராசஸ்ங்க. இதே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் நல்லா பண்ணலாங்க. ஸோ இது தாங்க ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இதோட ஓவரால் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.